பட்டகுலம். சத்திரிய வம்சத்தைச் சேர்ந்த காசிராஜன் இந்தியாவில் மத்திய பகுதியில் ஒரு சிறிய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரே மகள் சத்தியவதி. அந்த சத்தியவதி தன்னுடைய தந்தை அரசர் அரண்மனைக்கு வரும்பொழுதெல்லாம் உடனே வருகை தந்து அரச நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொண்டு அரசருடைய துணையாக நின்று அந்த சத்தியவதி வளர்ந்து வருகிறார். எந்த கஷ்டமும் அவளுக்கு தெரியாது. பசி, பட்டினி, நோய், எதுவும் தூக்கமின்மை போன்ற எந்த கஷ்டமும் இல்லாமல் சத்தியவதி வளர்ந்து வருகிறார். பருவமடைந்தால் மணமகனை தேட வேண்டும். காசிராஜனுக்கு ஒரு கவலை, நமக்கு ஒரே வாரிசு, பெண் வாரிசு. இந்த பெண்ணையும் கெட்டி கொடுத்து விட்டால், திருமணம் செய்து கொடுத்து விட்டால், நமக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆண் வாரிசு இல்லை. ஆகவே இந்த சத்தியவதிக்கு தேடப்படுகின்ற மணமகன் இன்னொரு நாட்டை இளவரசனாக இருக்க வேண்டும் என்றும் அந்த இளவரசனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அதையே நம்முடைய நாட்டினுடைய அரசனாக்கி விட வேண்டும். அது வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லலாங்களா, அதே மாதிரி நாட்டோட அரசன் என்று அவன் முடிவு செய்தார். காசிராஜன் தன்னுடைய மகனுக்கு ஒரு இளவரசனை மணமகனாக தேடி திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒரு நாள் அவர் சபையில் அமர்ந்திருக்கின்றார். அவருடைய மகள் சத்தியவதியும் அருகில் அமர்ந்திருக்கின்றார். அந்த அரசவையிலே ஒரு முனிவர் ஒருவர்